வணக்கம், என் பெயர் டாக்டர் பூரு தமன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் எவ்வாறு நீங்கள் உங்கள் கிட்னியை, உங்கள் உடலை எலோபதிக மருந்துகளால் பாதுகாக்கலாம் என்பதை குறித்து பேசப் போகிறோம். ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய தவறுகளால் தனது கிட்னியை சேதமாக்கிய ஒரு நோயாளி வருவது உறுதி. மற்றவர்களின் பின்னணியில் காரணங்களை தேடும்போது பெரும்பாலும் அவர்களின் பின்னணியில் உள்ள காரணம் அது அவர்களின் மெர்ஜூசிலிவி மருந்து இந்தியா ஆக இருக்கிறது. இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த கெமிஸ்டும் உங்களுக்கு மருந்து வழங்க முடியாது. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்கிறது அப்படின்னாச்சு, நீங்கள் எந்த மருந்தையும் உங்கள் குறைபாடுகளை கூறி கெமிஸ்டிடம் எளிதாக வாங்கலாம். மூளை வலி ஒன்று பொதுவான சிக்கலாக இருக்கிறது. முக்கால் ஒன்று பொதுவான சிக்கலாக இருக்கிறது. எனவே எப்போது மூளையில் வலி இருக்கிறது, முக்காலில் வலி இருக்கிறது, வேலை செய்ய முடியவில்லை, நாம் மருந்து கேட்கிறோம். மருந்து கொடு 2, எனது முதுகில் வலி இருக்கிறது, மருந்து கொடு 2 என்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து நீங்கள் ஓய்வு பெறுவீர்கள். அதை எடுத்த பிறகு நீங்கள் ஓய்வு பெறுவீர்கள். இப்போது சிக்கல் என்னவென்றால், தலையில் வலி, முக்கால் வலி, முதுகில் வலி இவை ஒவ்வொரு நாளும் தொடங்குகிறது. ஒவ்வொரு 2வது நாளும் தொடங்குகிறது. மற்றும் நாம் என்ன செய்கிறோம்? அதே மருந்தை மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். அதே கோப்பை மீண்டும் அந்த மருந்தை மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். நாம் பல ஆண்டுகள் எலோபதிக மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம். அதில் எதற்கும் தீங்கு ஏற்படும் என்பதை நாங்கள் அறியாமல் இருந்தால் நமது கிட்னியில் அதன் விளைவுகள் தொடங்கும். அந்த சில உப்புகள் கிட்னிக்கு சேதம் செய்ய உலகளாவிய புகழ் பெற்றவை மற்றும் அவை வெளிநாடுகளில் கிடைக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் அவை எளிதாக கிடைக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் டைக்ளூபினெக் அல்லது டெப்ளூஃபேனெக் என்ற மாத்திரையை எடுக்கிறீர்கள். நீமோஸ்லிட் வெளியில் கிடைக்கவில்லை, ஆனால் இந்தியாவில் மிகவும் எளிதாக கிடைக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதோடு எங்களுக்கு தெரிந்த பல ஆன்டிபயோட்டிக்ஸ் உள்ளன. அவை கிட்னிக்கு சேதம் விளைவிக்கின்றன மற்றும் அவற்றை காப்பாற்றுவதற்கான முறை மிகவும் எளிமையானது. எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்ட்ரோமைசின் போன்றவை மைசின் என்றால் முடிவடைகின்றன. அவை எங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகும். அவை கூட கிட்னிக்கு சேதம் ஏற்படுத்துகின்றன. எனவே எவ்வளவு வலி குறைப்புகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வாங்கி சாப்பிடாதீர்கள். ஏனெனில் இவை உங்கள் கிட்னிக்கு சேதம் ஏற்படுத்தும். இப்போது ஒவ்வொருவரின் உடல் மாறுபட்டது. ஒருவர் மற்றொரு நோயாளியுடன் ஒப்பிடுகிறார்கள். அவர் சொல்கிறார், அவர் அதை சாப்பிட்டார், அவரது கிட்னி கெட்டதில்லை, எனது கெட்டது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு உடலும் மற்றொரு உடலுக்கு மாறுபட்டது. நீங்கள் பால் செரிக்கிறீர்கள், இல்லை. நீங்கள் கோதுமை செரிக்கிறீர்கள், இல்லை. நீங்கள் 10 வகையான அலர்ஜி, இல்லை. யாருக்காவது 10 வகையான அலர்ஜி இருக்கலாம், புலோனில் அலர்ஜி இருக்கலாம். எனவே ஒவ்வொருவரின் உடலும் ஒரு மாறுபட்ட முறையில் செயல்படுகிறது. அந்த மருந்து மற்றொருவருக்கு சேதம் செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு சேதம் செய்யாது என்பதற்கான அர்த்தம் அல்ல. என் பேச்சை புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எப்போதும் வெல்ல வேண்டும் என்பதில்லை. இது சரி, இதை பெறுவதிலிருந்து தவிர்க்க வேண்டும். உங்கள் நோயை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தலைவலி இருக்கிறதா? தலைவலி ஏன் வருகிறது என்பது முக்கியம். தலைவலியை அழிக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. உங்கள் தலைவலி இருந்தால் முதலில் உங்கள் இரத்த அழுத்தத்தை சரிபார்க்கவும். உங்கள் இரத்த அழுத்தம் எவ்வளவு உள்ளது என்பதை முதலில் பாருங்கள். இரத்த அழுத்தம் உயர்ந்தால் அதை கட்டுப்படுத்தினால் உங்கள் தலைவலி முடிவுக்கு வரும். நீங்கள் தலைவலி அடிக்கடி வருகிறதா? உங்கள் பக்கம் சோதனை செய்யுங்கள். உங்கள் பழைய எண் இருக்கலாம். நீங்கள் அணிய விரும்பவில்லை, ஏனெனில் அது உங்களுக்கு ஸ்மார்ட்டாக தெரியவில்லை. எனவே நாம் என்ன செய்கிறோம்? மற்றொரு வழியை தேர்வு செய்ய வேண்டாம். நீங்கள் தலைவலி ஏன் வருகிறது என்று பார்க்க வேண்டும். எப்போது வாயு காரணமாக மக்கள் தங்கள் கிட்னியை கெடுத்தனர்? வாயு இருந்தால் தலைவலி இருந்தது. வாயு சிகிச்சை எடுத்துக்கொண்டு தலைவலிக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்கள். தங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றும் கிட்னி கெட்டுவிட்டால் நான் உங்கள் அனைவரிடமும் கைகளை இணைத்து வேண்டுகிறேன். நீங்கள் எப்போது சிம்டம் மீது செய்யாதீர்கள். சிம்டத்தை அழிக்காதீர்கள். சிம்டம் 1 என்பது எங்கள் உடலில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிவிக்கும் சிக்னல் ஆகும். உங்கள் உடலில் ஏதேனும் தவறு நடந்தால் அதை அங்குதான் சரி செய்ய வேண்டும். பிபி உயர்ந்தால் பிபி சரி செய்யுங்கள். தலைவலி சரி செய்ய வேண்டாம். தலைவலி தானாகவே சரியாகும். அதனால் நீங்கள் மருத்துவத்தின் அடிப்படைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் என் உடலுக்கான கவனத்தையும் வைத்திருக்க வேண்டும். டாக்டர் பூரு தமன் தவறு செய்யலாம்.
நீங்கள் சிறிது அறிவு கொண்டிருந்தால் நீங்கள் மருத்துவரை தவறு செய்யாமல் தடுக்க முடியும். எனவே வலி குறைப்புகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். கூகுளில் பல தகவல்கள் உள்ளன. எப்போது ஒரு மருத்துவர் உங்களுக்கு குறிப்பிட்ட மருந்துகளை எழுதும்போது தயவு செய்து பாதுகாப்பான வழிமுறைகளை பாருங்கள். அதில் புற விளைவுகள் எவ்வாறு உங்கள் உடலில் செயல்படலாம் என்பதை பாருங்கள். ஏனெனில் மருத்துவரிடம் செல்லும் போது மருந்துகளை எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள் மட்டுமே கிடைக்கின்றன. மருத்துவர் 5 நாட்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், 6வது நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனெனில் அதன் தீங்கு ஏற்படலாம் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இது உங்களுக்கு மருந்துகளை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் உதவுகிறது. ஆகவே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் பற்றிய முழு பட்டியலை நான் விவரணம் பெட்டியில் சேர்க்கிறேன். நீங்கள் அந்த முழு பட்டியலை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம். இது எதிர்காலத்தில் உங்கள் கிட்னிக்கு எது பாதுகாப்பானது மற்றும் எது பாதுகாப்பானது அல்ல என்பதில் உதவும். இப்போது இதற்குடன் நான் அனைவருக்கும் தேர்வு செய்யும் உரிமையை விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.